அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவில் முக்கியமான பங்குகளை பற்றி பார்ப்போம். உலகளாவிய தலைமை நிதி அதிகாரியாக திரு ஆஷிஷ் அதகியாவை நியமித்ததும் இடைக்கால CFOவின் கூடுதல் பொறுப்பில் இருந்து திரு தினேஷ் ஜெயின் விடுவிக்கப்பட்டார். திரு ஜெயின் மூத்த துணைத் தலைவராகவும் நிறுவன நிதித் தலைவராகவும் தொடர்வார். அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் தனது கோவா ஆலையை ஆய்வு செய்யத் தொடங்கியுள்ளதாகவும் சிப்லா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதானி டிரான்ஸ்மிஷன் நிறுவனம் முதன்முறையாக சந்தை மூலதனத்தில் 4 டிரில்லியன் ரூபாய் மதிப்பைக் கடந்துள்ளது மற்றும் இந்த மைல்கல்லை எட்டிய இரண்டாவது அதானி குழுமம் ஆனது. பஜாஜ் இந்துஸ்தான் சர்க்கரைக்கு எதிராக ஸ்டேட் பாங்க் ஆப் இந்தியா தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயத்தில் திவால் மனு தாக்கல் செய்துள்ளது என்று நிறுவனம் ஆகஸ்ட் 16 அன்று தெரிவித்துள்ளது. இந்த மனு தேசிய அலகாபாத் பெஞ்சில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திவால் மற்றும் திவால் கோர்ட் கீழ் கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் தாக்கல் காட்டியது. பஜாஜ் இந்துஸ்தான் சுகர், பஞ்சாப் நேஷனல் வங்கி, இந்தியன் வங்கி மற்றும் சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா போன்ற வங்கிகளுக்கு கிட்டத்தட்ட 4800 கோடி ரூபாய் கடன் பாக்கியுள்ளது. இண்டோகோ ரெமிடிஸ் கண்கள் விண்டின் 26% பங்குகளை 86.4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப் நிறுவனம் கூறியது. ஆகஸ்ட் 19 அன்று போனஸ் பங்கு வெளியீட்டை பாரத் கியர்ஸ் பரிசீலிக்க உள்ளது. டெக்னோ எலக்ட்ரிக் மற்றும் இன்ஜினியரிங் சுலுகேஸ் டீசல் புரைசேஷனுக்காக புதிய ஆர்டர்களாக 1455 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக நிறுவனம் பரிமாற்றங்களுக்கு தெரிவித்துள்ளது. இது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உத்பதன் நிகாம் லிமிடெட் கோட்டாவிடமிருந்து 666 கோடி ரூபாய் ஆர்டர்களையும் ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் உத்பதன் நிகாம் லிமிடெட் ஜாலவரிடமிருந்து 789 கோடி ரூபாய் ஆர்டர்களையும் பெற்றுள்ளது. சிங்கப்பூரின் GC மற்றும் நிதிச் சேவை நிறுவனமான கேபிடல் குரூப் மருத்துவமனை சங்கிலியான மேக்ஸ் ஹெல்த்கேர் இன் 26.8% பங்குகளை வாங்கியது. அமெரிக்க தனியார் ஈக்விட்டி நிறுவனமான KKR நிறுவனம் தனது முழு பங்குகளையும் செவ்வாய்க்கிழமை தொகுதி ஒப்பந்தங்கள் மூலம் விற்று நிறுவனத்திலிருந்து வெளியேறியது. இதன் மூலம் விளம்பரதாரர்கள் நிறுவனத்தில் 24% பங்குகளை வைத்திருப்பார்கள். அரசுக்கு சொந்தமான மின் நிறுவனமான NTPC செவ்வாய்க்கிழமை நிதி நிறுவனங்களிடமிருந்து 5000 கோடி ரூபாய் காலக்கடனை திரட்ட டெண்டரை முன்வைத்தது. ஆவணத்தின்படி ஏலங்களை ஆகஸ்ட் 31 அன்று 11 மணி வரை சமர்ப்பிக்கலாம். வங்கிகள் அல்லது FIக்கள் வழங்கும் குறைந்தபட்ச கடன் தொகை 500 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்க வேண்டும். கடனின் வருமான மூலதன செலவு, கடனை மறுநிதியளிப்பு மற்றும் பிற நிறுவன நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும். அரசுக்கு சொந்தமான எஃகு தயாரிப்பாளரான சேல் அத்தாரிட்டி ஆப் இந்தியா லிமிடெட் இந்த ஆண்டு அதிவேக சரக்கு பாதைகள் மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களில் பயன்படுத்தப்படும் சில சிறப்பு ரயில்களை உற்பத்தி செய்யும் என்று நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சத்தீஸ்கரில் உள்ள பிலாய் ஸ்டீல் ஆலை மற்றும் புதிய யுனிவர்சல் ரயில் ஆலையில் ஹெக் ஹார்டு தண்டவாளங்களை உற்பத்தி செய்வதற்கான வசதியை ஸ்டீல் அத்தாரிட்டி அமைத்துள்ளது. மகாநகர் எரிவாயு அரசாங்கத்திடம் இருந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் இயற்கை எரிவாயு ஒதுக்கீடு அதிகரித்ததைத் தொடர்ந்து மகாநகர் எரிவாயு செவ்வாய்க்கிழமை சமையலறை எரிபொருள் குழாய் இயற்கை எரிவாயு மற்றும் ஆட்டோமொபைல் எரிபொருள் ஆகியவற்றின் விலைகளை குறைத்தது. அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி கனமீட்டருக்கு 4 ரூபாய் குறைக்கப்பட்டு SCMக்கு 48.5 ரூபாயாகவும் CNGயின் விலை கிலோவுக்கு 6 ரூபாய் குறைந்து 80 ரூபாய் ஆகவும் உள்ளது.